இந்த அழகான விழாவுக்கு ஆடியோ ரிலீஸ் பண்ண வந்திருக்கின்ற சங்கர் அவர்களே, அதை பெற்றுக்கொள்ள வந்திருக்கின்ற தனுஷ் அவர்களே மற்றும் மேடையில் இருக்கின்ற நண்பர்களே, பத்திரிகை தொலைக்காட்சி தோழர்களே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தின் இயக்குனர் சசி, அதாவது நல்ல படங்களை மட்டுமே இதுவரை இயக்கி ஒரு நல்ல இயக்குனர் என்ற ஒரு தகுதியை ரசிகர்கள் மத்தியிலே இடம் பிடித்திருக்கின்ற இளம் இயக்குனர். ஆகவே இந்த படமும் முன்னாடி பேசின தயாரிப்பாளர்கள் எல்லாரும் சொன்னாங்க, நிச்சயமா ஒரு நல்ல படமாக இருக்கும், அதில் சந்தேகமே இல்லை. அதனால இந்த படத்தின் வெற்றி உறுதி என்று சொல்லலாம். அடுத்து தயாரிப்பாளர் இங்கே பேசும்போது சொன்னார், இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு கைராசி என்ன சொல்லி ராசியுள்ள ஒருத்தரை வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் அவர்களை வர வச்சிருக்கிறீங்க. நிச்சயமா அவர் ராசி உள்ளவர் தான். ஏன்னா உழைக்கின்ற அத்தனை பேரும் ராசி உள்ளவர்கள் தான். சங்கர், நான் அந்த ஆடியோ ரிலீஸ வெளியிடுறதுக்கு சங்கர்னு சொல்லாமே சிவன் தானே அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? சங்கர்னா சிவன். ஓ, சிவன் வெளியிடுறாரு. தனுஷ் ஒரு பயங்கரமான பவர்ஃபுல்லான ஆயுதம், அது அவர் பெற்றிருக்கிறார். அதுவே ஒரு பெரிய ராசி தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து நம்ம ஹீரோ எல்லாரும் சொன்னாங்க, இந்த படத்துக்கு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காருன்னு சொல்லிட்டு. அது நேர தெரியுது. அந்த கஷ்டம் நிச்சயமா வீண் போகாது. நான் திரையுலகத்தில் மாத்திரம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க நிச்சயமா வெற்றி அடைவார்கள். என்ன உழைக்கிறவங்க எல்லாரும் இப்போ நீங்க ஆடியோ ரிலீஸ் பண்ண வந்திருக்கிறாரு. அதாவது விஜயுடைய நண்பன் அந்த படம் ஷூட்டிங்கில் எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை இங்கே இருந்தாலும் விஜய்கிட்ட பேசுவார். ரெண்டாவது நாள், அப்பா என்னப்பா அது 7:30 மணிக்கெலாம் ஷாட் எடுக்கிறாரு அப்படின்னாரு. அவர் ஏதோ நினச்சிருந்தா 9 மணிக்கு தான் அவர் வருவார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 7:30 மணிக்கு ஷாட் எடுக்கிறாரு. 9:30 மணி 10 மணி வரைக்கும் வேலை செய்கிறாரு. எத்தனை படத்துக்கு பிறகு முதல் படம் செய்வாங்க, ரெண்டாவது படம் செய்வாங்க. ஆனால் இத்தனை வெற்றிகளுக்கு பிறகு அந்த 7:30 மணிக்கு ஷாட் எடுக்கக்கூடிய அந்த உழைப்பு, அவரை நான் பல காலமாக வாட்ச் பண்ணிட்டு வரேன். உழைப்பு சாதாரண உழைப்பு இல்லை. அதாவது இன்னும் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, அவர் சுவாசமே சினிமா தான். எந்த ப்ராஜெக்ட் எடுத்துக்கிறாரோ அந்த ப்ராஜெக்ட் தான் அந்த 1.5 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு அவருடைய சுவாசமே அதுதான். அப்படிப்பட்ட ஒரு உழைப்பாளி, கடுமையான உழைப்பாளிகள். இங்கே ரிலீஸ் பண்ண வந்திருக்கிறவரும் சரி, அதை வாங்க வந்திருக்கிறவரும் சரி, மேடையில் இருக்கின்ற அந்த அத்தனை பேரும், ஹீரோவும் சரி, தயாரிப்பாளர்களும் சரி, நல்லா உழைச்சிருக்காங்கன்னு நல்லா தெரியுது. அது பார்த்த அந்த சொன்னாங்களே ஸ்கேன் ரிப்போர்ட்னு சொன்னார்ல அவர், அதாவது ஒரு மனிதனுக்கு நல்லா இருக்கானா இல்லையான்னு பார்க்கறதுக்கு முதுகெலும்பை ஸ்கேன் பண்ணுவாங்க. நல்லா தெரிஞ்சு போகும், 4க்கு 5க்கு நடுவில் நெருங்கி போச்சு சார், அவ்வளோதான் இவன் அப்படின்னு. அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ஆகவே இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
மேடையில் வந்திருக்கும் எஸ்எஸ்சி அவர்களுக்கும், இயக்குனர் சங்கர் அவர்களுக்கும், தனுஷ் அவர்களுக்கும், திரையுலக முன்னோடிகளுக்கும், வந்திருக்கும் கலா ரசிகர்களுக்கும் காலை வணக்கம். 555S, I first should congratulate Bharat for the dedication he has put into this film. Hats off, Bharat. The way you toned your body and your efforts will definitely reap you a big positive result for this film. And Sasi sir, அவரோட முதல் படத்துலேருந்து, ரோஜா கூடத்துலேருந்து அவரோட உழைப்பை நான் பார்த்துருக்கேன். டெஃபினெட்லி இஸ் a dedicated director and producers are lucky to coin this project. And Viran Nayagan, Simon, definitely the good songs, and I take this opportunity to congratulate the entire cast and crew. I wish the film a very big success. Thank you. தேவனுக்கு நன்றி. மகிழ்ச்சியான ஒரு மேடை. என் நண்பர் சகோதரர் சசி சார் ரொம்ப பெருசாக ஜெயிக்கணும், அதுக்காக இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். தம்பி பரத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.